அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு பதிவு எனக்கு அதை படித்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, கடைசி பேனா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசல். பெரியசாமி, வயது 60. காலையில் 6 மணிக்கு கோவில் வாசலில் உட்காந்துருவார். முன்னாடி ஒரு துணி விரிப்பு, அதில் பேனா, பென்சில், அழிப்பான், கேம்பஸ். பிளாட்ஃபாரம் கடை. ஆனால் வியாபாரம் இல்லை. பெரியசாமிக்கு ஒரு விதி. யார் பேனா கேட்டாலும் முதல்ல ஒரு கேள்வி கேட்பார். தம்பி, பரீட்சையா? ஆமாம் தாத்தா, இன்னைக்கு கணக்கு பரீட்சை, பேனா மறந்துட்டேன். உடனே பெரியசாமி நல்ல பேனாவை எடுத்து கொடுப்பாரு. இந்தா, இது ராசியான பேனா, 100 மார்க் வாங்கிட்டு வா. காசு எவ்வளோ தாத்தா? காசு அப்புறம், முதல்ல பரீட்சை எழுது, மார்க் வந்து சொல்லு, அப்புறம் காசு தா. பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டே ஓடிடும். திரும்பி வராது. பெரியசாமி கேட்கவும் மாட்டார். மனைவி தங்கம் திட்டுவா. யோ, பைத்தியமா உனக்கு? பேனா ஒன்று 10 ரூபா. இப்படி சும்மா கொடுத்தா நாம் என்ன திங்க? வாடகை யார் கட்டுவா? பெரியசாமி பழைய டைரியை எடுப்பார். அதில் தேதி வாரியாக எழுதியிருப்பார். ஒரு தேதியில் ரமேஷ், கணக்கு பரீட்சை, பேனா பாக்கி. ஒரு தேதி போட்டு சுமதி, ஹிந்தி பரீட்சை, பேனா பாக்கி. ஒரு தேதி போட்டு முருகன், 10வது பப்ளிக், பேனா பாக்கி. டைரி முழுக்க பாக்கி. கூட்டி பார்த்தா 3000 சொச்சம் பேனா, 30,000 ரூபா. இதை பாரு தங்கம், இது பாக்கி இல்லை, முதலீடு. ஒரு நாள் வரும். தங்கம் தலையில் அடிச்சுக்கிடுவான். உன் முதலீடு மண்ணா போகுது, வயசாயிருச்சு, இனிமே யார் வரப்போறா? 20 வருஷம் ஓடிருச்சு. பெரியசாமிக்கு இப்போ வயசு 80. கண்ணு மங்கிருச்சு, காது கேட்கல. ஆனாலும் தினமும் கோவில் வாசல், அதே துணி, அதே பேனா. ஆனால் வியாபாரம் இல்லை. பிள்ளைங்க எல்லாம் ஜெல் பேனா, ஸ்கெட்சு, ஆன்லைன். ஒரு நாள் காலையில் கோவில் வாசலில் ஒரு கார் வந்து நின்றுச்சு. உள்ளே இருந்து ஒருத்தர் இறங்கினார். வயசு 35 இருக்கும். கோட் ஷூட்டு, கையில் ஒரு பூங்கொத்து. நேராக பெரியசாமி கிட்ட வந்தார். காலில் விழுந்தார். தாத்தா, என்ன தெரியுதா? பெரியசாமி கண்ணை கசக்குனார். தம்பி, வயசாயிருச்சு, சரியாக தெரியலை. தாத்தா, 18 வருஷம் முன்னாடி 10வது பப்ளிக் எக்ஸாம், கணக்கு பரீட்சை அன்னைக்கு காலையில் நான் அழுதுகிட்டே வந்தேன். பேனா உடஞ்சி போச்சு. வீட்டில் காசு இல்லை. நீங்கள் தான் தாத்தா ஒரு பேனா கொடுத்தீங்க. ராசியான பேனா, 100 மார்க் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. காசு கேட்கல. பெரியசாமிக்கு லேசாக ஞாபகம் வந்துச்சு. தம்பி, நீ? நான் தாத்தா முருகன். அந்த பேனால தான் கணக்கு எழுதினேன். 98 மார்க், பாஸ் ஆனேன். காலேஜ் போனேன். இன்றைக்கி நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன். பேர் பேனா டெக்னாலஜிஸ் தாத்தா. உங்கள் பேனால தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தது. தங்கம் பாட்டி வாசலில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தா. வாயை பொத்திக்கிட்டு அழுதா. முருகன் பர்ஸ் எடுத்தான். ஒரு கவர். தாத்தா, அன்னைக்கு 10 ரூபா பாக்கி, இன்னைக்கு வட்டியோட தர்றேன். உள்ள ஒரு செக், 10 லட்சம். பெரியசாமி கை நடுங்கிருச்சு. தம்பி, எனக்கு காசு வேணாம், நீ பெரிய ஆளாக வந்துட்டியே, அதுவே போதும். இல்லை தாத்தா, இது காசு இல்லை, நீங்கள் போட்ட முதலீடு. இன்னைக்கு லாபத்தோடு திரும்ப வந்திருக்கு. இனிமே இந்த பிளாட்ஃபாரம் வேண்டாம். உங்களுக்கும் பாட்டிக்கும் நான் இருக்கேன். அடுத்த நாள் பேப்பரில் நியூஸ். பிளாட்ஃபாரம் தாத்தாவுக்கு சாஃப்ட்வேர் முதலாளி குருதட்சணை, 10 லட்சம் பரிசு. நியூஸ் பார்த்துட்டு அடுத்த நாள் இன்னொரு கார். தாத்தா, நான் சுமதி, ஹிந்தி பரீட்சைக்கு பேனா வாங்கினேன். இப்போ ஹிந்தி டீச்சர். அடுத்து ரமேஷ். தாத்தா, நான் இப்போ ஆடிட்டர். உங்கள் பேனா தான் என் முதல் பேலன்ஸ் ஷீட் எழுதுச்சு. ஒரு வாரம் கோவில் வாசல் கல்யாண வீடு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், போலீஸ் எல்லாரும் வரிசையில் வந்து பெரியசாமி காலில் விழுந்தாங்க. கையில் பூ, பழம், கவர். தங்கம் பாட்டி பழைய டைரியை எடுத்தா. 3000 பேனா பாக்கி, 30,000 ரூபா. ஆனால் இப்போ வந்திருக்கு 3 கோடி ரூபா. பெரியசாமி அழுதுகிட்டே சொன்னார். தங்கம், நான் சொன்னேன்ல, இது பாக்கி இல்லை, இது விதை.
நான் விதைச்சேன், இன்னைக்கு காடாக வளர்ந்து நிற்கிது. இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் ஒரு பெரிய கடை இருக்குது. பேர் பெரியசாமி பேனா அங்காடி. வாடகை இல்லை, முருகன் வாங்கி கொடுத்துட்டான். கடையில் போர்டு, இங்கே பரீட்சைக்கு எழுத போகிற பிள்ளைகளுக்கு பேனா இலவசம், மார்க் வந்து சொன்னால் போதும், காசு அப்புறம். கீழே சின்னதாக ஒரு வரி, ஒரு 10 ரூபா பேனா ஒரு உயிரோட வாழ்க்கையை மாற்றும், நம்புங்க. இப்போ அந்த கடையை நடத்துகிறது யார் தெரியுமா? முருகன், சாஃப்ட்வேர் கம்பெனி முதலாளி. வாரத்தில் 2 நாள் கோட் சூட்டை கழட்டி வச்சுட்டு கடையில் உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு பேனா கொடுக்குறான். தம்பி, இது ராசியான பேனா, 100 மார்க் வாங்கிட்டு வா. நீ கொடுக்கறது பேனா இல்லை, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு நாள் உன் காலில் வந்து விழுகும். அன்னைக்கு தெரியும் நீ ஏழை இல்லை, நீ தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு. இதை படித்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை ஃபார்வேர்டு பண்ண என்னுடைய நண்பருக்கு நன்றி.